பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இன்று தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தை, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர்கள் 12:24. இப்பொழுது ஏன் தேவ வசனம் வளர்ந்து பெருக மாட்டேங்குது? ஏன் சபைக்கு வர அநேகர் விரும்ப மாட்டேங்கிறாங்க? சில வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க அப்போ இந்துல தான் இருந்தோம். அப்போ உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. ஸோ அப்போ எங்க அப்பா அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு சபைக்கு கூட்டிட்டு போனாங்க. சபைக்கெல்லாம் மேக்ஸிமம் எங்க அப்பா கூட்டிகிட்டே போக மாட்டாரு. சரி, ஏதோ எனக்காக கூட்டிட்டு போனாரு. ஒரு சபைக்கு போயிட்டு ஜெபம் பண்ணா சரியாடுன்னு சொன்னாங்கன்னு ஒரு சபைக்கு நாங்க போனோம். சபைக்கு போயிட்டு ஆரம்பத்துல இருந்து முடி வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை ஃபுல்லா பணங்களை பத்தியே சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவர் எங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டு சபை முடிஞ்சதும் ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். அந்த போதகர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது பணம் நீங்க சபைக்கு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பணம் நீங்க தரலன்னா சபைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். இது என்ன மாதிரி வார்த்தைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தேவன் ஒரு நாள்ல உங்க கையில எவ்வளவு இருக்கு, உங்க பர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பாக்குற தேவன் கிடையாதுங்க. அவர் உங்க இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. அந்த காலத்துல ஆத்துமாக்கள்ல ஆதாயம் படுத்த ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிச்சிருக்காங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆத்துமாக்கள் உள்ள சபைகள் இருக்கு. ஒரு சில சபையால அநேக சபைகள் தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். சபைக்கு வர நிறைய பேர் பயப்படுறாங்க. எங்க அப்பா சபைக்கு அனுப்புறதுக்கு அவ்வளோ திட்டினாரு என்ன, சபைக்கு மட்டும் போக கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ வெறுப்பு சபை மேல எங்க அப்பாவுக்கு. ஒரு சில காரியங்களால எங்க அப்பாவுக்குள்ள ஏற்பட்ட அந்த பாதிப்பு, சபைக்கு வந்தா பணம் கொடுக்கணும், இது அதுன்னு சொல்லிட்டு அநேக கெட்ட சுபாவங்கள். இப்படி இருந்தா எப்படி ஆத்துமகள் ரட்சிக்கப்படும்? ஆண்டவர் நம்மள காட்டுறோமா, இயேசுவோட நம்ம இருக்கிறோமா? அதான் நாங்க உண்மையான ஒரு ரட்சிப்பு. ஆண்டவர் இதயத்தை தானே பாக்குறாரு. ஆண்டவருக்குள்ள அவங்க நடத்துறாங்களா? ஒரு சபைக்கு போனீங்கன்னா ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கக்கூடிய வழிகளை திறந்து கொடுக்கறாங்களா? அது உண்மையான சபை. ஹல்லேலூயா. உங்களுடைய பாரங்களை மட்டும் இல்லாம பிறர் பாரங்களையும் சேர்த்து அவர் சமூகத்துல கொட்ட திக்க அழுது பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்களா? அது தேவனுக்கு பிரியமான சபை. உங்க பாரமே உங்களுக்கு தீராத போது எப்படி பிறருக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க? சபைக்கு போறேன், ஜெபிச்சேன், வந்தாங்க, வீட்டுல பிரச்சனை அப்படியே தாங்க இருக்கு, மனசுல பாரம் அப்படியே தாங்க இருக்கு, அப்புறம் எதுக்கு சபைக்கு போறீங்க? என் பாரத்தை நான் கொட்டிட்டேன், என் தேவன் அற்புதம் செய்தார், நான் பிறருக்காக ஜெபம் பண்ணுவேன், அவங்களும் நான் அடுத்தவங்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அந்த ஒரு உற்சாகம் நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குது? அப்படித்தானே தேவன் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருத்தர் நம்ம தாங்கணுமா, ஒரு தாங்கி அவங்கள குறைபடாம மன்னிக்கணுமா. அதான் வேதம் சொல்லுது. நம்ம மன்னிக்கிறோமா? மன்னிங்க. ஒருத்தர் பாரத்தோட உங்ககிட்ட சொல்றான், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த கண்ணீரின் ஜெபம், நான் ஆரம்பத்துல ஜெபிக்கும் போது எனக்கு கண்ணீரே வராது. பிறருக்காக ஜெபிக்கும் போது என்னோட கஷ்டம், என்னோட வீடு, என்னோட பாரம், அப்புறம் ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ உன்னோட கஷ்டத்தையே சொல்லிட்டே இருந்தேன்னா உன்னை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. நான் 3 வேளை சாப்பிடுறேன், சாப்பாடு எல்லாம் மித்த பேர் கஷ்டப்படுவாங்க. நான் கை கால் நல்லா இருக்கு, நிறைய பேருக்கு அந்த கை கால் விழுந்து போய் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரும் ஜெபிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்க, என் பாரத்தை எல்லாம் உங்ககிட்ட கொட்டினதுக்கு அப்புறம் பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அந்த கண்ணீர் வரும் பாருங்க. பிறருக்காக ஜெபிக்கும் போது, ஆத்மாவோட பாரத்தோட ஜெபிக்கும் போது அந்த கண்ணீரை கொடுப்பவது பரிசுத்த ஆவியானவர். அவ்வளோ பாரமா இருக்காரு உங்க மேல. அவர் அவ்வளோ அன்பா இருக்காரு பிறருக்காக. நம்ம நினைக்கிறோம் இயேசு எங்கேயோ இருக்காரு, நம்மளாம் அவர் நினைக்கவே மாட்டாரு. அப்படி இல்ல என் சகோதரனே சகோதரியே. உங்களுக்காக என்ன ஜெபிக்க வைப்பாரு. எத்தனையோ முறை நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எழுந்து இந்த குறிப்பிட்ட பேர் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க சொல்வாரு. இவங்க தப்பான வழியில போறாங்க, எதுக்காக ஜெபிக்க சொல்றாரு? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்வழிப்படுத்தணும். உங்களுக்கு ஆண்டவரை தெரியுதோ தெரியலையோ, ஆனா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் நம் தேவன். இந்த நாள்லயும் தேவனே, என்னுடைய பாரத்தை உங்க சமூகத்துல ஊட்டிடுறேன், பிறருக்காக நான் ஜெபம் செய்வேன், தேவ வசனத்தை எனக்குள்ளதான் நான் வளர்ப்பேன், பிற இடத்துல நான் வளர்க்க செய்வேன். ஜெபிப்போமா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வல்லமை பெரிது சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய பாரங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிறோம். பிறருக்காக ஜெபிக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய அன்பை அவர்களை அறிந்து கொள்ள இருதயத்தை தாரும். எங்களை பயன்படுத்துங்கப்பா.
அப்படின்னு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் பயன்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் கருத்துல ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.